தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, என்றும் எங்களை கைவிடாமல் காக்கின்ற கடவுளே, எங்களுடைய வாழ்வை மேம்படுத்தும்படி, மனிதர்களாகிய எங்களை தெய்வங்களாக மாற்றும்படி உம்முடைய சொந்த மகனையே எங்களுக்கு மீட்பராக தந்தீரே. ஆண்டவரே, ஒரு சாதாரண மனிதரை போலவே அவர் உம்முடைய சட்ட திட்டங்களை எல்லாம் கடைபிடித்து ஏற்று வாழ்ந்து எங்களுக்கு முன்மாதிரியே ஆனார். தன்னை தாழ்த்தி எங்களுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்குகிறார். எங்களுக்காக தன்னையே அர்ப்பணித்த அவரை போல எங்களையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். அனைவரையும் ஆசீர்வதியும். எங்களோடு இயேசு ஆண்டவர், உம்முடைய சொந்த மகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு ஆண்டவர் எங்களோடு நற்கருணையில் தங்கிவிட்டதை போல தகப்பனே, எங்களோடு நீர் தங்குவீராக. உம்முடைய தூய பிரசன்னத்தில் என்றும் மகிழ்ந்திருப்போமாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 22 24 இறைவாக்கு முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் எனது அன்பிற்குரிய சகோதரனே, சகோதரியே, உனக்கு என்னுடைய அன்பான வணக்கமும் வாழ்த்துக்களும். நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவை ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்புக் கொடுத்த விழாவை நாம் கொண்டாடுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் கூட ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்கள். நாம் ஒவ்வொருவரும், நம்முடைய ஒவ்வொரு குடும்பமும் கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட குடி, கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட குடும்பங்கள். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தன்னை முழுவதும் ஒப்புக் கொடுத்தார் என்றால், குழந்தையாக இருக்கும் பொழுது காணிக்கையான அவர் வளர்ந்த பின்பு தன்னுடைய வாலிப வயதில் சிலுவையில் பலியானார், தன்னை ஒப்புக் கொடுத்தார். மறைநூல் நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6:20 நாம் வாசிக்கிறோம், கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். நாம் ஏதோ அப்படி வந்தவர்கள் அல்ல. சாத்தானுடைய கரங்களிலிருந்து நாம் இயேசுவால், அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் விலைக்கு வாங்க பெற்றவர்கள். அதே புத்தகத்திலேயே 1 கொரிந்தியர் 7:23 வாசிக்கிறோம், நீங்கள் ஆண்டவரால் விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள், எனவே மனிதருக்கு அடிமையாக வேண்டாம். கடவுளுக்கு நாம் ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்கள், ஆகையினால் மனிதருக்கு அடிமையாக வேண்டாம். கடவுள் இயேசு வழியாக நாம் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள், ஆகையினால் மனிதருக்கு அடிமையாக வேண்டாம். இயேசு நமக்காக பலியானார். எதற்கு தன்னையே அவர் விலையாக கொடுத்தார்? எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 9ஆவது அதிகாரம் அதிலே 28வது வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக ஒப்புக் கொடுத்தார். இயேசுவுக்கு நீங்கள் பலியாக ஒப்புக் கொடுக்கிறீர்களா? காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறீர்களா? ஒப்புக் கொடுங்கள். God bless you. Praise the Lord.